ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியது. இந்த கொடூர தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்திய தேசிய புலனாய்வு முகமை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட மருத்துவர்களை கைது செய்தது. அவர்கள் பயன்படுத்திய கோஸ்ட் சிம் கார்டுகள் மற்றும் அதிநவீன டிஜிட்டல் மோசடிகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து டெல்லியில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு அமைப்புகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த மருத்துவர்களை கண்டறிந்தனர். இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள தங்கள் ஹேண்ட்லஸ்டுடன் தொடர்பு கொள்ள பயன்படுத்திய முறைகள் போலீசாரையே அதிர வைத்துள்ளன. காரணம், கைதான மருத்துவர்கள் கோஸ்ட் சிம் கார்டுகளை பயன்படுத்தியுள்ளனர். இவை சாதாரண மக்களின் ஆதார் தகவல்களை திருடி அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் பெயரில் ஆக்டிவேட் செய்யப்பட்டவை ஆகும். இதன் மூலம் உண்மையான குற்றவாளியை கண்டறிய முடியாத சூழலை அவர்கள் உருவாக்கினர். மேலும் ஒவ்வொருவரும் தங்களின் குடும்பம் மற்றும் மருத்துவ பணிகளுக்காக ஒரு கிளீன் போனும் பயங்கரவாத தொடர்புகளுக்காக கோஸ்ட் சிம் கார்டு போட்ட ரகசிய போனையும் தனித்தனியாக பயன்படுத்தி வந்துள்ளனர். புலனாய்வில் கிடைத்த மற்றொரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், ஒருமுறை சிம் கார்டை வைத்து வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் செய்த பிறகு அந்த சிம் கார்டை பிடுங்கி எறிந்தாலும் வைஃபை மூலம் அந்த கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்பதுதான். இந்த தொழில்நுட்ப ஓட்டையை பயன்படுத்தி பாகிஸ்தானிலிருந்து வெடிகுண்டு தயாரிக்கும் வீடியோக்களை அவர்கள் பெற்றுள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் எந்த ஒரு டிஜிட்டல் தடத்தையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. இந்த அபாயகரமான ஓட்டைகளை அடைக்க மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் இப்போது அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகள் செயல்பட வேண்டுமானால் அந்த கைபேசிக்குள் ஒரு செயலில் உள்ள சிம் கார்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனிமேல் சிம் கார்டு இல்லாத போனில் வைஃபை மூலம் மட்டும் இந்த செயலிகளை பயன்படுத்த முடியாது. இந்த புதிய விதியை அடுத்த 90 நாட்களுக்குள் அனைத்து நிறுவனங்களும் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது.